காமம், குரோதம், அகங்காரம் என்று மனிதனை ஆட்கொண்டிருக்கக்கூடிய மும்மலங்களை முருகனினுடைய ஞானவேல் சம்ஹாரம் செய்கிறது என்பதனுடைய ஒரு பொருளாகத்தான் இந்த 3 அசுரர்கள் சூரபத்மனின் சகோதரர்களாக முருகப்பெருமானின் முன்பு சண்டையிடுகிறார்கள். அவர்கள முதல்ல கஜமுகனை முருகப்பெருமான் வதம் செய்த அந்த காட்சியை பார்த்தோம். அதற்கு பிறகு 2 அசுரர்கள் வதம் செய்யப்பட இருக்கிறாங்க. புலவர் ஐயா அவர்கள் இப்போ 3 சகோதரர்கள் இந்த மும்மலங்களை அழித்து ஞானம் கொடுக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடாக அந்த சம்ஹாரம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 3 அசுரர்கள் வதத்திற்கு பிறகு சூரபத்மன் என்ன வடிவத்தில் வருவாரு, அது எப்படி அந்த வதம் நடக்கும்? அந்த வடிவெடுக்கிற போது ஒரு மாமரமாக தன்னை மாற்றிக்கொள்வான். அந்த மாமரமாக இருக்கிற அந்த சூரபத்மனைத்தான் முருகப்பெருமானுடைய அந்த சக்திவேல் இரு கூறாக பிளக்கிறது. அந்த இரு கூறாக பிளக்கப்பட்ட அந்த மாமரம்தான் ஒன்று மயிலாகவும் இன்னொன்று சேவலாகவும் மாறுகிறது. அந்த சேவலை தன்னுடைய கொடியிலே ஏற்றுக்கொள்கிறார். முருகப்பெருமானுடைய கொடியில் சேவல் இருக்கும். இப்போ சில கொடிகளில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருப்பார். அது வெற்றியின் அடையாளமாக. அதனால் இவரை வெற்றி கொண்டதற்கு அடையாளமாக இப்போ நம்ம சேவலாக கொள்கிறார். அது இன்னொன்று மயிலாக்கிறார் வாகனமாக. இப்போ நம்முடைய முருகப்பெருமானுடைய கருவறையில் 2 மயில்கள் இருக்கிறது நம்ம பார்க்கலாம், இன்றைக்கும் பார்க்கலாம். அந்த ஒரு மயில் தான் இந்திரன் தன்னை வாகனமாக அமைத்து கொண்டு முருகப்பெருமானுடைய வாகனமாக மாறி சூரபத்மனுடைய வதைக்கு தான் உதவுகிறார். தேவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு, துன்பத்தை தீர்ப்பதற்காக. இப்போ சூரபத்மாவும் ஒரு மயிலாக வந்து வாய்க்கப்பெற்று விட்டதனால் அவனை வாகனமாக வைத்துக்கொண்டு இந்திரனுடைய பழைய அதிகாரத்தை கொடுத்து தேவலோகத்துக்கு அனுப்பி வைப்பதாக புராண வரலாறு சொல்லப்படுகிற மிகப்பெரிய செய்தி அது. ஒவ்வொரு அசுரர்களையும் படிப்படியாக அழித்துவிட்டு பெருமான் கடைசியில் தான் முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயுதத்தினால் சூரனுடைய வதையை நிகழ்த்துகிறார். பொதுவாக நாம் ஒவ்வொரு படிப்படியாக மனிதனுக்கு பல சிக்கல்கள் வருகிற போதெல்லாம் அவன் பொறுமையை கையாண்டு நம்பிக்கையோடு எதிர்த்து நின்றால் அவற்றை கூட அவனால் வெற்றி பெற முடியும் என்பதைத்தான் இந்த போர் முறை காட்டுவதாகவும் நாம் நினைத்து பின்பற்றலாம். அதனால்தான் என்ன பண்ணுவாங்க, பெருமக்களில் ஒரு அழகான மந்திர சொற்களை இந்த வையகத்து கொடுத்துருக்காங்க. 5 எழுத்து மந்திரம், 6 எழுத்து மந்திரம், 8 எழுத்து மந்திரம்னு கொடுத்துருக்காங்க. நமச்சிவாய் என்றது 5 எழுத்து மந்திரம், பஞ்சாட்சரம். ஓம் சரவணபவா என்பது 6 எழுத்து மந்திரம். அது முருகப்பெருமானுக்கு ஆறுமுகனுக்கு உரியது. ஓம் நமோ நாராயணா என்பது 8 எழுத்து மந்திரம். அது பெருமாளுக்கு உரியது. இப்போ இந்த மந்திரங்களை ஆத்மார்த்தமாக உச்சரித்து மனதை ஒருமுகப்படுத்தினாலே நாம் நினைத்ததை எண்ணியதை இறைவன் நிறைவேற்றுவான் என்ற ஒரு அற்புதமான ஒரு சுருக்கமான ஒரு சொல்லது. இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்களுக்கு வீட்டில் அந்த காலத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு பேர் வைப்பாங்க. தமிழருடைய குடும்பங்களில் பல குடும்பங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறுமுகன், கந்தன், சுப்பிரமணியம் அப்படின்ற பேர் நிறைய வைப்பாங்க. ஏன் தெரியுங்களா? கோவிலுக்குள் சென்று கந்தன் என்று வணங்குவது, சுப்பிரமணியன் என்று வணங்குவது நேரமில்லாவிட்டாலும் வீட்டில் உள்ள பிள்ளைகளையாவது கூப்பிடுவதில் நாமாவளிகளை சொல்வதற்கு அது ஒரு மார்க்கமாக அமையட்டும்னு அது உள்ள ஒரு சோசகமாக பெரியவங்க கண்டுபிடித்த ஒரு நுட்பமான முறை அது. கால வெள்ளத்தில் இப்போ நமக்கு வாயில் நுழைய முடியாத பேரெல்லாம் வைக்கிறோம். அவங்க அர்த்தத்தோடு ஒரு பெயர் வைத்தாலும் அதற்கு பொருத்தமாக வைத்தார்கள். அதனால்தான் தாத்தா பேரை போல பேரனுக்கு வைப்பாங்க. பெயரன் அப்படின்னாலே அவருடைய பெயரை வச்சிருக்கிறதுனால அவரும் இந்த பூர்வீகத்தில் ஆன்மீகத்தோடு தான் அவருக்கு பெயர் சூட்டியிருப்பார்கள். இப்போ நம்ம யாருக்குமே இந்த மாதிரி பேரெல்லாம் வைக்கிறது இல்லை. நாம் ஆட்கொண்ட முருகப்பெருமானுடைய அருள் வார்த்தைகளை அவனுடைய பெயரை வைத்து மகிழுகிற போது எல்லா செல்வங்களும் எல்லா நலங்களும் நம்முடைய இடத்துல பெருகும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த மாதிரி பெயர் சூட்டுகிற ஒரு பெருமிதத்தையும் நாம் வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு விசேஷங்களிலும் பின்னா இன்னொன்றுங்க, நம்ம ஒரு பக்தி மார்க்கம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு. அங்கே தயாரிக்கப்படுகிற உணவு முறையில் கூட ஒரு ஊரையே நாம் தெய்வத்தையே வணங்குகிற ஒரு பெருமை இருக்குது.
இப்போ நினச்சி பாருங்களேன், திருப்பதி அப்படின்னாலே எடுத்ததுமே நீங்கள் சொல்லுவீங்க லட்டு வாங்கியாண்டியா, சபரிமலை போயிட்டு வந்தேன் அரவணம் பாயசம் வாங்கிட்டு வந்தீங்களா, பழனி போய் வந்தேங்கய்யா பஞ்சாமிர்தம் இருக்கா. அப்போது ஒரு பக்தி மார்க்கத்தின் மூலமாக படைக்கப்படுகிற ஒரு நைவேத்திய பொருளை வைத்துக்கொண்டு கூட ஒரு திருத்தலத்தை நினைவிலே கொண்டு வருகிற அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் அந்த வழிபாட்டு முறையில் பலவற்றை சேர்த்தார்கள். அதனால்தான் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஏன்னா கோயில் இருந்தால் தான் ஒரு சமுதாய ஒற்றுமை இருக்கும். இப்போ நீங்கள் நம்ம பார்க்குறோம் அந்த கடலோரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிறாங்கன்னா யார் என்ன பிரிவு என்ன இருதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ இறை உணர்வில் ஐக்கியமாகிற ஒவ்வொரு மனிதனும் அனைவரும் சமம் என்கிற ஒரு கோட்பாட்டுக்கு வருகிறார்கள் என்கிற ஒரு மெய்ப்பாடு தான் வெளிப்பாடு தான் இந்த ஒவ்வொரு விழாக்களிலும் நாம் பங்கேற்கக்கூடிய ஒரு சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு விழாக்களினுடைய அடிப்படையில் வருதான் ஆண்டுக்கு ஒரு முறை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, வருடம் முழுவதும் திருச்செந்தூருடைய ராஜகோபுரம் மூடப்பட்டிருக்கும். இந்த சூரபத்மனுடைய வதம் நிகழ்ந்த பிறகு தெய்வானை திருமணம் நடக்க நிகழ்வுகின்றைக்குத்தான் அந்த ராஜகோபுரத்தினுடைய வாசலும் திறக்கப்படும். எவ்வளவு சிறப்பு இருக்குங்க. 9 நிலைகளை கொண்டது அந்த ராஜகோபுரம். 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 157 அடிகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த கோபுரம் எத்தனை பேரலைகளை கண்டிருக்கும். சுனாமி கூட அந்த வாசலின் திருவடியை தொட்டு வணங்கி சென்றதே தவிர அதன் அருகில் வரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்துல கட்டப்பட்டு கடலோரத்தில் ஒரு அரசாங்கம் என்று நம்ம பாட்டில் கேட்டோம் இல்லையா, உலக தமிழர்களையே வணங்கக்கூடிய ஒரு பெரிய அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேரழகு. சமீபத்தில் தான் நம்முடைய திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. ஆமாம், ஒரு பிரம்மாண்டமான கும்பாபிஷேகம். உலகமெங்குமிருந்து பக்தர்கள் குவிந்த அந்த கும்பாபிஷேகத்தை கண்டு மகிழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பு நிகழ்ந்த ஒரு திருத்தலம். அறுபடை வீடுகளிலே 2வது திருச்சீரலைவாய் என்று தான் நம்முடைய இலக்கிய பதிவேட்டில் இருக்கக்கூடிய திருப்பெயர். அது திருச்செந்தூர் என்று கால அளவில் நம்ம வழங்கப்பட்டு இன்றைக்கு திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தால் பல மாற்றங்கள் ஏற்படும், பல பெருமைகள் ஏற்படும் அப்படின்ற நம்பிக்கையோடு மக்கள் அங்கே வருடம் முழுவதும் பக்தி மார்க்கத்தில் சென்றுகிற காட்சியை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பழனி திருத்தலத்தில் காவடிக்கு பஞ்சமில்லாத ஒரு ஊர் அது. ஆமாம், இன்னும் ஒரு சிறப்பு இருக்குங்க. பழனியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் பெரும்பாலும் பயணிக்கிறார்கள், அதை விட கேரள மக்கள் அதிகமாக வருகிறார்கள். நானே கேட்டேன், நாங்கள் தமிழர்கள்லாம் பல பேர் சபரிமலைக்கு நாங்கள் வரோம், நீங்கள் எல்லாம் பழனி மலைக்கு வரீங்களே என்ன? அங்கே முருகப்பெருமானே மேற்கு நோக்கி தான், மேற்கு நோக்கி கேரளாவை பார்த்த மாதிரி இருக்காங்க. ஆமாம் அப்படின்ட்டு வருவாங்க. அப்போ கேரளாவை பார்த்த மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு அவருடைய பேரருள் எங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது என்ற பெருமிதத்தோடு நன்றி செலுத்துவதற்கே நாங்கள் அங்கே வர்றோன்னுவாங்க. அப்போது நம்முடைய பக்தியினுடைய மேம்பாடே ஒரு நம்பிக்கை இல்லைங்களா? நேற்றையதென்பது நடந்து போன ஒன்று, இன்றையதென்பது நடப்பது, நாளையதென்பது நடக்கும் என்ற நம்பிக்கை உடையது. அந்த நம்பிக்கையை தரக்கூடிய பெருமையே நம்முடைய கோவில்களினுடைய அமைப்பில் தான் இருக்குது. அதனால தான் கோயிலில் வந்து இன்னும் சொல்ல போனால் கோயிலுடைய தத்துவங்கள் நிறைய இருக்குது. இது பாருங்க, தீப்பொறி போல தீப்பொறி வான வேடிக்கைகள் இங்கே நிகழ்த்தப்படுது. அதில் வந்து அவருடைய இப்போ வதம் நிகழ்வதற்கான ஒரு போர்க்கள ஏற்பாடுகளாக இது காட்சி தருகிறது. இது வந்து இப்போ முருகப்பெருமானுக்கும் அந்த சூரனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த போர் பதற்றத்திற்கான ஒரு காட்சியா, இல்லை முருகன் வராருன்னு வரவேற்பதற்கான ஒரு அந்த வெடியா அப்படிங்கிறது புலப்பட ஒரு 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 பெரிய உயர் மேல் மட்டத்தில் இருக்க ஒரு வருகிற போது எத்தனை நம்ம ஒரு வழிமுறைகள் செய்கிறோம், அது போல இப்போ காட்சி பார்ப்போம். செந்தில் நாதனுக்கு, ஜெயந்தி நாதனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு, செந்தூர் முருகனுக்கு, தணிகை நாதனுக்கு, பாலசுப்பிரமணியனுக்கு, வள்ளி மலாலனுக்கு, கார்த்திகேயனுக்கு, தண்டாயுதபாணிக்கு, சுவாமிநாத மூர்த்திக்கு, பழனிமலை ஆண்டவனுக்கு,
திருத்தணிகை முருகனுக்கு, பழமுதிர்ச்சோலை பாலனுக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, சுவாமிமலை நாதனுக்கு, இதோ சிங்கமுகனின் சங்கத்தலை வீழ்ந்து அவனுடைய கன்மம் அழிந்து அவன் முருகப்பெருமானிடத்தில் தன்னை முழுவதும் சரணாகதியாக தந்துவிட்டு தான் எந்த இடத்திலிருந்து புறப்பட்டானோ அதே இடத்தை நோக்கி மீண்டும் சென்று விட்டான். மாயை அழிந்தது, கன்மம் அழிந்தது. இன்னும் மிச்சம் இருக்கக்கூடியது ஆணவம் ஒன்றுதான். ஆணவம் அத்தனை சுலபமாக அழிந்து விடுமா என்ன? நான், எனது, என்னுடையது, என்னை தவிர இந்த உலகில் ஒருவரும் பெரியவன் இல்லை என்று எண்ணக்கூடிய சூரபதுமன் அதோ அங்கு தயாராகி கொண்டிருக்கின்றான். சூரனை வென்ற சுப்பிரமணியன் என்கின்ற பெயரை பெறுவதற்காகவே கந்தக்கடவுள் சூரனை எதிர்கொள்ளுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.